முத்துக்கும் அருணுக்கும் பிரச்சனை மறுபடியும் வருது. இதனால மீனா அருணுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மீனாவே அருண் கெட்டவன்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து மீனா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனசார யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மீனாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து முத்துக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சு வச்சுட்டாங்க. முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனா வந்திருக்கிறத கண்டுபிடிச்ச உடனே ஸ்ருதியும் மீனாவும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலை விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு போதும் போதும், என்ன வீட்டுல சமையல் பண்ண ஆள் இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன், அதான் வந்துட்டால, அப்புறம் என்ன ஓவர் ஆட்டம், அமைதியா இருங்க அப்படின்னு திட்டிடுறாங்க. முத்து மறுநாள் ஒரு சவாரிக்காக போய்கிட்டு இருக்காரு. அவரு பிக்கப் பண்றதுக்காக வெயிட்டிங்ல நின்னுட்டு இருக்கும் போது அந்த வழியில வர்ற ஒரு ஆளு குடிச்சிட்டு கையில சரக்கோட வர்றாரு. அவர் தள்ளாடி வரும்போது முத்து மேல சரக்க சிந்திடுறாரு. முத்து சட்டையில எல்லாம் பட்டுருது. யோ, என்னையா இப்படி பண்ணிட்ட? நான் வேலையில இருக்கிறேன், டியூட்டியில இருக்கும்போது நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். என்கிட்ட மாத்திக்கிறதுக்கு சட்டை கூட இல்ல. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இப்போ என் சட்டை இப்படி நாத்தம் அடிக்குது, நானே ஃபுல்லா போதையில வர மாதிரி இருக்கு. கஸ்டமர் என்ன நம்பி எப்படி ஏறுவாங்க கார்ல அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கஸ்டமர் வந்துடுறாரு. சார் சார், நான் குடிக்கவே இல்ல சார், எதுக்கா வந்த இவர் தான் கையில வச்சிருந்த கிளாஸ்ல இருந்து என் மேல சிந்திட்டாரு, அதான் என் மேல நாத்தம் அடிக்குது சார். இஷ்டம்னா ஏறுங்க, இல்லன்னா விடுங்க சார், நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க. கஸ்டமர், பரவாயில்ல சார், நான் ஏறிக்கிறேன், எனக்கு உங்க நிலைமை புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கார்ல ஏறாங்க. முத்து போய்கிட்டு இருக்கும்போது டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் நின்னு கார்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர் சொல்றாரு, இவங்களுக்கு வேற வேலை இல்ல, அவசரம் புரியாம வழிய மறிச்சு நின்னுகிட்டு இருக்காங்க, எனக்கு சீக்கிரம் போகணும் சார் அப்படின்னு முத்து கிட்ட கேட்டோன்ன முத்து காரை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அங்க நிக்கிற டிராபிக் கான்ஸ்டபிள், என்ன உனக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லணுமா? இத்தனை பேர் லைன்ல நிக்கிறாங்கல்ல, நில்லு சார், கஸ்டமர் உள்ள இருக்காங்க, அவருக்கு சீக்கிரம் போகணுமா? ஆமா ஆமா, சீக்கிரம் எங்க போவீங்க? எல்லாரும் அந்த பாருக்கு தானே போவீங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் திட்டுறாரு. சார், நான் குடிக்கலாம் இல்ல, நீங்க அந்த ஊதுற மிஷினை கொண்டாங்க, நான் ஊதுறேன், நான் குடிக்கவே இல்ல சார் அப்படின்னு முத்து தெளிவா பேசுறாங்க. ஏய், நீ காரை விட்டு இறங்கு, உன் காருக்குள்ளே பயங்கரமா நாறுது அப்படின்னு போலீஸ் வெளியில வர சொல்றாரு. முத்து வெளியில வந்த உடனே குபீர்னு நாறுது. மூக்க பொத்திக்கிறாரு கான்ஸ்டபிள், டிராபிக் கான்ஸ்டபிள். முத்து விளக்கமா சொல்றாரு. சார், அந்த பக்கமா குடிச்சிட்டு வந்த ஒரு ஜென்டில்மேன் கையில வச்சிருந்த கிளாஸ்ல என் மேல ஊத்திட்டாரு, மத்தபடி நான் குடிக்கல சார் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தூரத்துல நின்னு, ஆமா ஆமா, இவன்லாம் குடிக்கலன்னு சொன்னா நாட்டுல மழையே வராதியா, இவன்லாம் குடிக்காம இருக்கிறானா, வாய திறந்தாலே போய், இவன்லாம் எப்படி குடிக்காம இருப்பான் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. முத்துக்கு ஆத்திரமா வருது, வேகமா போறாரு, சட்டையை பிடிச்சு கேட்கணும் அப்படின்ட்டு பார்த்தா அங்க நிக்கிறது அருண். ஓ, சார் தான் என்னைய கமெண்ட் அடிச்சதா? நான் குடிச்சேன்னு நீங்க பாத்தீங்களா சார்? நான் குடிக்கலன்னு அவ்வளவு தூரம் சொல்றேன், அது எப்படி என்ன அப்படி பேசுவீங்க அப்படின்னு முத்து கோவமா பேசுறாங்க. உடனே அருண் அமைதியா இருக்காரு. முத்து கிளம்புன உடனே, ஆமா, இவன் குடிக்கலன்னு சொன்ன உடனே எல்லாரும் நம்பிடுவாங்களா? என் கல்யாணம் அங்கேயே குடிச்சிட்டு வந்தான், அங்க இன்ஸ்பெக்டர், போலீஸ், ஐஜி முதற்கண்டு வந்திருந்தாங்க, எல்லாரும் இவனைத்தான் பார்த்து கேவலமா பேசினாங்க, என் கல்யாணத்தை அசிங்கப்படுத்தணும்னே இவன் குடிச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கும் அருணுக்கும் மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. அருண் சொல்றாரு, முத்து, நீ குடிச்சிருக்கிற, பேசாம போயிடு, நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன், கோவத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு சொல்லும்போது, நான் குடிக்கலன்னு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அதை நம்ப மாட்டியா அப்படின்னு முத்துவும் கோவப்படுறாரு. உடனே அருண், சரி சரி, அந்த ஆளை செக் பண்ண வேணாம், அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏய், நீ என்ன எனக்கு பிச்சை போடுற மாதிரி சொல்ற? நான் குடிக்கல, மிஷினை கொண்டு வா, நான் ஊதுறேன், அப்படி இல்லையா ஃபைன் போடு, நான் ஃபைன் கட்டுறேன், நீ யாரு என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு? என்ன பார்த்து குடிகாரன் நீ யாரு சொல்ல அப்படின்னு முத்து கோவப்படுறாரு. பக்கத்துல இருக்கிறவங்களாம், சரி நீ போப்பா, போ போ அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. முத்து ஆத்திரத்தோட வீட்டுக்கு வராரு. அருண் அதுக்குள்ள சீதா கிட்ட, உங்க மாமா குடிச்சிட்டு என்ன வேலை கூட செய்ய விட மாட்டாரு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஆளு வேணும்னே என்கிட்ட வம்புக்கு வராரு, பிரச்சனை பெருசாச்சு உள்ள தூக்கி போட்டுருவேன், உங்க மாமான்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சீதா கிட்ட அருண் சொல்லிடுறாரு. சீதா மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா கோவப்பட்டு வருத்தத்தோட இருக்கிறாங்க. முத்து வேகமா சட்டையை மாத்தலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது, என்னங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. என்ன மீனா சொல்ற? அதான் நீங்க பக்கத்துல வந்தாலே நாருதே. ஐயோ மீனா,
நான் குடிக்கல, கஸ்டமரை பிக்கப் பண்ணலான்னு போனேன், அங்க ஒரு பெரிய மனுஷன் என் மேல சிந்திட்டாரு, மத்தபடி நான் குடிக்கல, சட்டை தான் நாறுது அப்படின்னு சொல்ல உன்ன மீனா எல்லாம் தெரியும், அங்க போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க, அந்த அருண் கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மீனா கேக்குறாங்க. மீனா, அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத, நான் குடிக்கலன்னு அவ்வளவு தூரம் சொல்றேன், அவன் வேணுனே என் மேல வஞ்சம் வச்சு நான் குடிச்சா மாதிரி குடிகாரம் மாதிரியே பில்டப் பண்ணி பேசுறான், ஏதேதோ பிரச்சனையெல்லாம் சொல்றான், கல்யாண மண்டபத்துல குடிச்சதுன்னு சொல்றான், என்னைய கடுப்பேத்துறான், என்கிட்ட அடி வாங்க போறான் பார் அப்படின்னு முத்து கோபப்படுறாரு. ஆமா ஆமா, நீங்க அடிப்பீங்கல்ல, என் தங்கச்சி புருஷன்றதுனால தானே நீங்க அடிக்கிறேன்றீங்க, ஏன் இதே உங்க அண்ணன் எத்தனை தடவை உங்களை குடிகாரன்னு சொல்லியிருக்கான், அப்ப நீங்க அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு மீனா கோபப்பட்டு கேக்குறாங்க. என்ன மீனா, உன் தங்கச்சி புருஷன் ஏன் அண்ணன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுற, ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் குடிக்கல அப்படின்னு முத்து கோவப்பட்டு பேசுறாரு. முத்துக்கும் மீனாக்கும் சண்டை வருது. இத பாத்துட்டு இருக்க அண்ணாமலை நேரா வர்றாரு. என்னடா என்ன நடக்குதுங்க? அப்பா நான் குடிக்கலப்பா, ஆனா மீனா ஏதேதோ பேசி என்ன கோவப்படுத்துறா, எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் அடிக்க போறேன்ப்பா அப்படின்னு முத்து கைய ஓங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது அண்ணாமலை ஓங்கி முத்து ஒரு அடி போடுறாரு. என்னடா, உன் கிட்ட வந்தாலே நாத்த அடிக்குது, மீனா சொல்றது கரெக்ட் தானே, நீ எதுக்கு இப்பெல்லாம் அடிக்கடி குடிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேக்கும்போது, என்னப்பா நீயும் இப்படி பண்ற, நான் குடிக்கவே இல்லப்பா, சட்டையில ஒருத்தன் சிந்திட்டு போயிட்டான், சட்டைய மாத்தணும்னு தான் வீட்டுக்கு வந்தேன், மத்தபடி நான் குடிக்கவே இல்லப்பா. நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்களா, மீனா அந்த அருண் பேச்ச கேட்டுட்டு என் கூட சண்டைக்கு வரா, நீங்க என்னப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. டேய், இந்த அளவுக்கு நாத்த அடிச்சா எல்லாரும் உன்ன குடிகாரன் தான் சொல்லுவாங்க, நீ விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேணாம், நீ எதுக்கு அந்த கடை பக்கத்துக்கு போற, அப்பா கஸ்டமர் அங்கதான் இருந்தாரு, அவரை பிக்கப் பண்றதுக்கு தான் நான் போனேன், இந்த கடை என்ன ஊரை விட்டு தள்ளியா இருக்கு, ஊருக்கு நடுவுல தான்ப்பா இருக்கு, அந்த கடைக்கு பக்கத்துல தான் அவரோட வீடு இருக்கு, அவர் தான் என்ன புக் பண்ணியிருந்தாரு, நான் அந்த இடத்துக்கு தானப்பா போய் அவரை பிக்கப் பண்ண முடியும் அப்படின்னு முத்து சொல்றாங்க. முத்து சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்துட்டு அடிக்கிறீங்கல்ல, ஒரு பக்கம் அருண் என்ன அசிங்கப்படுத்துறான், கட்டின பொண்டாட்டி அசிங்கப்படுத்துறா, பெத்தாப்பா நீங்களுமா அப்படின்னு முத்து ரொம்ப வருத்தத்தோட வீட்டுல இருந்து வெளியில போயிடுறாரு. அண்ணாமலை சொல்றாரு, இல்ல முத்து நில்லு அப்படின்னு சொல்ல முத்து கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை உடனே, மீனா என்ன இதெல்லாம், நீ ஏன் அருண் பேச்சை கேட்டுட்டு முத்துவ சந்தேகப்படுற அப்படின்னு கேக்கும்போது, இல்ல மாமா, அவர் மேல வாசனை வந்துச்சு, அதனால்தான் நான் சொன்னேன், அவன் தான் அவ்வளவு தூரம் விளக்கமா சொல்றான்ல, நீங்க 2 பேரும் சண்டை போட்டதை பார்த்து ஒன்ன அடிக்க போறானேன்னு நான் அவனை கோவத்துல அடிச்சிட்டேன், போமா போய் அவனை சமாதானப்படுத்து அப்படின்னு அண்ணாமலை மீனா கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அந்த அருண் கிட்டையும் சொல்லி வை, முத்து கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லி, முத்து நியாயமா நடக்கிறவனுக்கு நியாயமா இருப்பான், அநியாயமா நடந்துகிட்டா அங்க பிரச்சனை வரத்தா செய்யும், நீ அருண் கிட்ட சொல்லி வைமா. முத்துக்கும் அருணுக்கும் பிரச்சனை மறுபடியும் வருது. இதனால மீனா அருணுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மீனாவே அருண் கெட்டவன்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க.